Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பார்த்துருங்க. மறக்காம பெல்லைக்கான தட்டிடுங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் மற்றும் அற்புதமான சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் அதாவது சேலம் மாவட்டத்தில் தான். சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய ராஜ்மோகன். அவர் தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாரு. அவருக்கு இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2003 தான் நடந்திருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு முனீஸ்வரன் சாமியார் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அந்த சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாரு. அவருக்கு அது ரியலா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாருங்க. அந்த சம்பவத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். கிட்டத்தட்ட 2003 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. நம்மளுடைய ராஜ்மோகன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. காலையில 5 மணிக்கு டாம்னு கிளம்பினார் அப்படின்னா நைட்டு 11 மணிக்கு தாங்க வீட்டுக்கே போவாரு. அப்படி நல்ல வேலை செய்யக்கூடியவர். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவருக்கு கிடையாதுங்க. அதாவது தண்ணி அடி, பீடி, சிகரெட்டு இந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடுன்னு எல்லாமே ஹோட்டல்ல சாப்பிட்டுருவாரு. அது போக தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய மாமனார், மாமியார், அதன் பிறகு அவருடைய மைத்துனருக்கு எல்லாருக்கும் சாப்பாடை சுமந்துக்கிட்டு, அதாவது நைட்டு மிச்சம் வரும் பார்த்தீங்களா ஹோட்டலில், அந்த சாப்பாடுகளை சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு சேர்க்கறது வழக்கம். அந்த சாப்பாடை கூட அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்பவே ருசி சாப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி இவருக்காக வெயிட் பண்ணி இருந்து நைட்டு 12 மணி ஆனாலும் சாப்பிட்டு படுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக தான் இவங்களுடைய குடும்பம் இருக்குதுங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜ்மோகனுக்கு கல்யாணம் ஆகுது 2000 காலகட்டத்தில். அதுல இருந்து 2003 வரைக்கும் அவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்க. என்னடா இது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டை சேர்ந்தவங்க, அதாவது தன்னுடைய மனைவியுடைய வீட்டை சேர்ந்தவங்க, இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதாவது யாருடைய உடம்புல வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி டெஸ்ட் எடுக்கும்போது நம்மளுடைய ராஜ்மோகனுடைய உடம்புல தான் குறைபாடுகள் இருக்குது. அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் அவருக்கு அந்த டைம்ல கொடுக்கப்படுதுங்க. அதாவது எப்போ அப்படின்னா 2003 தான் கொடுக்குறாங்க. அந்த மெடிசனை எடுத்துகிட்டே இருக்கிறாரு. அந்த நாட்களும் ஓடி போயிட்டே இருக்குது. ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லைங்க. அதாவது குழந்தை உண்டாகிறதுக்கான எந்த ஒரு பலனும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாமனார், மாமியார், மைத்துனர், அது இல்லாமல் மனைவி கூட இவரை பெருசாக மதிக்கிறது கிடையாதுங்க. இவர் மனதளவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அப்பா அம்மாலாம் அதாவது சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. இவர் வந்து ஒரு தனி கட்டையாக தான் இருந்திருக்கிறாரு. தன்னுடைய லைஃப்பில் வந்து இந்த மனைவி கிடைச்சாங்க இல்லையா, அவங்கள வந்து பொக்கிஷமாக பார்க்குறாரு. அது இல்லாமல் அங்கே மாமனார், மாமியார் மற்றும் மைத்துனரை கூட பரப்பு மாதிரி பார்க்குறாரு. என்ன கிடைச்சாலும் அதை வந்து தன்னுடைய வீட்டில் கொண்டு சேர்க்கறது ஒரு பழக்கங்க. 150 ரூபா சம்பளத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த கடையில் சாதாரணமாக வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ராஜ்மோகன் வந்து நன்றாக வேலை செய்வார். அது காலையில் 5, 5:30, 6 மணின்னு அந்த கடைக்கு போயிடுவாரு. அப்படி போறவர் நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த வேலை செய்யறாரு இல்லையா, அதனால அவருக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனா டபுள் சம்பளம் கொடுக்குறாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே 75 ரூபா தான் சம்பளம். இவருக்கு மட்டும் 150 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு டைமுக்கு பிறகு வீட்டுக்கு போயிடுவாங்க, வேற ஆட்கள் வருவாங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது. காலையில் 5:30 மணிக்கு 6 மணிக்கு அங்க கடைக்குள்ள போயிட்டார் அப்படின்னா நைட்டு 11:30 மணி வரைக்கும் அங்க வேலை பார்க்கறது அவருடைய பழக்கங்க. அதனால அந்த ஓனர் வந்து இவரை பெசலாட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ராஜ்மோகனுடைய லைஃப்ல வந்து ஒரு திருப்பமான ஒரு விஷயம் நடந்துகிட்டே வருது. என்ன அப்படின்னா, மாமனார் திட்டுறது, மாமியார் திட்டுறது, மலடன் அப்படின்லாம் பேசுறது, இந்த மாதிரி சில வார்த்தைகளை வந்து தகாத முறையில் யூஸ் பண்ணுறது, இப்படியெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் தன்னுடைய லைஃப்பில் கிடைச்ச இவங்களை வந்து நம்ம எக்காரத்தை கொண்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு மனதளவில் நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய ராஜ்மோகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதெல்லாம் காதலே வாங்குறது கிடையாது. சரி, நம்ம அப்பா ஏச மாட்டாரா, அம்மா ஏச மாட்டாங்களா, நம்மளுடைய தம்பி ஏச மாட்டானா, நம்மளுடைய அதாவது எப்படி சொல்கிறது சகோதரிகள் ஏச மாட்டாங்களா, அது மாதிரி தான் நினச்சிக்கிட்டு அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிடலைங்க.
ஆனாலும் தன்னுடைய குடும்பத்து கூட ரொம்பவே அந்யூன்யமாக தான் இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்க. இதே மாதிரி தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஊர் எல்லையில் வந்து முனீஸ்வரனுடைய கோவில் ஒன்று இருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட அந்த டைமில் அந்த கோவில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலமரம் சுற்றி இந்த காம்பவுண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. காம்பவுண்டு கிடையாதுங்க, இந்த ஒரு திண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க ஒரு 5 அடி ஹைட்டுக்கு. அதுக்கு மேலே தான் முனீஸ்வரனுடைய அந்த கோவில் இருக்குதுங்க. அதாவது அவருடைய ஒரு கற்சிலை மட்டும் அங்கே இருக்குங்க. அதாவது ஒரு எல்லை பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த முனீஸ்வரனுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு நாள் நைட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு சாப்பாடுகள் வந்து வீட்டுக்கு கொண்டு வருவார்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கவர் நிறைய, அதாவது ஒரு பெரிய பாலித்தீன் பை நிறைய சாப்பாடுகளை எடுத்துகிட்டு வர்றாருங்க. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது டைம் போயிடுச்சு. அதாவது அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு 12 மணியெல்லாம் தாண்டி இருந்துங்க. இவர் வந்துட்டே இருக்கிற கறி குழம்பு அது இதெல்லாம் இருக்குது. அதில் அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியா பக்கம் வந்து ஒரு பெரிய மெயின் ரோடு ஒன்று இருக்குது. அந்த மெயின் ரோட்டில் எப்போவுமே லாரிகள் பஸ்ஸுகள்லாம் போயிட்டு வந்துட்டே இருக்கும். எந்த நைட்னாலும் வண்டிகள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோடுங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த இடத்துல ஆள் அணக்கமே இல்லாமல் ரொம்பவே அமைதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் நடந்து தான் போவார். ஏன்னா இவருடைய அந்த ஹோட்டலுக்கும் இவருடைய வீடு இருக்கிறதுக்கும் 1.5 கிலோமீட்டர் தான். அதனால நடந்து வருவாருங்க. அப்படி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பார்சலை தூக்கிக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. ராஜ்மோகன் நடக்கிறாரு. அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது அவருக்கு பின்னால ஒரு வயசான நபர் நடந்து வர்றாருங்க. அவர் தலையில ஒரு தலப்பாகையை கட்டிக்கிட்டு வெள்ளை துண்டு அப்படிங்கிறாரு தலையில கட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு வெள்ளை வேட்டி மட்டும் கட்டியிருக்கிறாருங்க. அவர் கையில ஒரு குச்சி வச்சிருக்கிறாரு. அவரு மேல் சட்டை போடலை. அவர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. மெதுவாக தான் நடந்து வர்றாரு. சரி, ஆளணக்கமே இல்லையே, ரொம்பவே இருட்டா வேற இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா போஸ்ட் லைட் எதுவுமே இல்லை. இவருக்கு கொஞ்சம் பயமாட்டம் இருக்குது. இவர் கையில டார்ச் லைட் எதுவுமே இவர் யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா எப்பவுமே போயிட்டு வரக்கூடிய ஒரு வழிபோக்கன் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த வழியெல்லாம் கிளியரா தெரியுங்க. அதனால அவர் பாட்டுக்கு மெல்லமா நடந்து வந்துட்டே இருக்காரு. அந்த பெரியவரும் பின்னாலே வந்துட்டே இருக்கிறாரு. அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட, ஐயா எங்க போறீங்க, எந்த ஊர் நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராஜ்மோகன் வந்து பேச்சை கொடுக்குறாருங்க. அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல தம்பி, என்னுடைய ஊருங்க தான், என்னுடைய வீடு உள்ள ஒண்ணு இருக்குது, வெளியே ஒண்ணு இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாருங்க. சரி, எந்த வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஏன்னா அதாவது அந்த கிராமத்துக்கு உள்ள போகக்கூடிய வீடா இருந்ததுன்னா தாத்தா கூட பேசிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவ்வளவு இருட்டா இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, இல்லப்பா நான் இதுல நின்றுவேன், எனக்கு இங்க தான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது என்னுடைய வீடு இங்க தான் இருக்குது, நான் இங்கே நின்றுவேன்ப்பா அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அப்படியே கூட வந்துட்டே இருக்கும்போது, என்னப்பா பார்சல்ல வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாருங்க அந்த பெரியவர். உடனே அந்த இடத்துல நம்மளுடைய ராஜ்மோகன் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கேன் தாத்தா அப்படின்னு. தம்பி, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத, எனக்கு வயிறு பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பியாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்குறாருங்க. பெரியவர் கேட்ட உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு எந்த எண்ணமும் அவர் மனசில் வரலைங்க. வாங்க தாத்தா, சாப்பிடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை கூட்டிட்டு போறாருங்க. அவரை கூட்டிட்டு அந்த எல்கைக்கு வந்துடுறாரு. அதாவது அந்த முனீஸ்வரன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எல்கைக்கு வந்துடுறாருங்க. எல்கைக்கு வந்தவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை. ஒரு பஸ் ஸ்டாப்பு கூட அந்த இடத்துல இல்லை. அது ரொம்ப கொஞ்சம் தள்ளி இருக்குது. அந்த கோயிலை விட்டு ஒரு 100 அடி 150 மீட்டர் வந்து தள்ளி இருக்குதுங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கோவில் வாசலுக்கு முன்னாடி இவரை கூட்டிட்டு போறாருங்க. வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி அந்த கோவில் வாசல்ல, அதாவது ஒரு 5-6 படிகள் இருக்கும். அந்த படிக்கட்டை ஏறி மேலே அந்த பிளைனா தாங்க இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல அப்படியே உட்கார வச்சு இந்த சாப்பாடை எடுத்து கையில கொடுக்குறாரு. சாப்பிடுங்க தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒவ்வொன்றா சாப்பிட ஆரம்பிக்கிறார். டக்குன்னு அவருக்கு தண்ணீர் விக்கல் எடுக்குதுங்க. தண்ணி குடிக்கணும், விக்கல் எடுக்குது. அப்படி விக்கல் எடுத்தோன்னு தான் யோசிக்கிறாரு, ஐயோ நம்ம குடிக்கிறது தண்ணி ஒன்றும் கொண்டு வரலையே, கையில் வேற தண்ணி இல்லை, இப்போ தண்ணிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா தாத்தா சொல்கிறாரு, இந்த கோயிலுக்கு பின்பக்கத்தில் ஒரு மண்பானை இருக்கும், அந்த மண்பானையில் தண்ணி இருக்கும்பா, நீங்கள் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி தாத்தா உங்களுக்கு தெரியும்? இல்லைப்பா நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மண் கலையத்தை போய் எடுக்கிறாருங்க. கரெக்டாக அவர் சொன்னது மாதிரி ஒரு மூடி வச்சு அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த மண் கலையத்தை அந்த மூடியோட அப்படியே தூக்கிட்டு வர்றாருங்க. தூக்கிட்டு வந்த உடனே அந்த மூடியில தாங்க தண்ணியை ஊற்றி அவருக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி அவர் குடிக்கிறாருங்க. குடிச்சுக்கிட்டு கீழே பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, இவர் அவ்வளோ டைமுக்குள்ளே எவ்வளோ சாப்பிட முடியும்? கூடி போனால் ஒரு இட்லியோ 2 இட்லியோ சாப்பிட்லாங்க. ஆனால் இங்கே அவர் கொண்டு வந்த மொத்த சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சிருக்கிறாரு. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஐயோ அவ்வளவும் சாப்பிட்டாரு, இன்னும் இப்போ வீட்டில் நான் என்னத்தை கொண்டு கொடுப்பேன், பொண்டாட்டி வேற காவல் இருப்பான், மாமனார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, மச்சினம் வரைக்கும் அங்கே தான் இருப்பான், என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள மட்டும்தாங்க அதை யோசிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இருந்தாலும் தாத்தா வந்து அந்த ஒரு சின்ன தட்டு மாதிரி இருந்து பார்த்தீங்களா, அந்த மண் தட்டு, அந்த தட்டில் வந்து தண்ணியை ஊற்றி பாதியை குடிச்சிட்டு கொஞ்சம் உட்காருப்பா நீ கீழே அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆனால் இவர் எதுக்கு தாத்தா அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த தண்ணியை பாதி குடிப்பா அப்படிங்கிறாரு. இல்லை தாத்தா நீங்கள் எச்சி பண்ணியிருக்கீங்க, அது வேண்டாம் அப்படின்னு இவருக்கு மனசுக்குள்ளே தோணுது. ஆனால் இல்லை தாத்தா வேண்டாம் தாத்தா அப்படிங்கிறாரு.
இல்லைப்பா நீ குடி அப்படின்னு சொல்கிறாருங்க. இவர் அந்த மனசு இல்லை, அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தர் குடிச்ச எச்சி தண்ணியை நம்ம எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கவே டக்குன்னு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த அந்த தண்ணி எடுத்து இவருடைய வாயிலே ஊற்றி விட்டுறாரு. குடிடா அப்படின்னு சொல்லி இவரும் மடக்கு அந்த தண்ணியை குடிச்சிடுறாரு. குடித்த பிறகு இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி தாத்தா, நான் இது வீட்டுக்கு சாப்பாடு வாங்கணும், நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாருங்க. என்ன அப்படின்னா 150 ரூபா டெய்லி சம்பளம் கொடுத்துருவாங்க. இந்த சம்பளத்தில் வெறும் 10 ரூபா மட்டும்தாங்க இவர் எடுத்து வைப்பார் தன்னுடைய பாக்கெட்டில். மிச்சம் காசு 140 ரூபாயும் வீட்டில் கொண்டு கொடுத்துருவார். ஒரு காசு எடுக்க மாட்டார், ஏன்னா அவருக்கு வேறு செலவே கிடையாது. அதனால என்ன பண்ணுறாருன்னா 150 ரூபா பாக்கெட்டில் இருக்குது. தாத்தாவை அங்கே விட்டுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி தாத்தா நான் போய் வீட்டில் சாப்பாடு வாங்கணும், நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ தாத்தா கேட்குறாரு, ஏன்ப்பா நீ வீட்டுக்கு கொண்டு வந்த சாப்பாடு அவ்வளோ நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி வாங்க போறியா அப்படின்னு. இல்லை தாத்தா, வீட்டில் எல்லாரும் பசியோடு இருப்பாங்க, அதனால் நான் வாங்கிட்டு தான் போய் ஆகணும், நான் இன்னும் ஒரு 200 மீட்டர் நடந்து போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்புறாருங்க. ஐயோ தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்தோம், தண்ணி வேற கொடுத்தோம், தண்ணியை நமக்கே ஊற்றி விட்டுட்டாரு, இப்போ நமக்கு செலவுக்கு மேலே செலவாயிடுச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தாங்க அங்கேருந்து வேகமாக கிளம்பி அந்த அவருடைய புரோட்டா கடைக்கு வரும்போது, அதாவது புரோட்டா மற்ற எல்லாமே இருக்குங்க, அந்த மாதிரி கடைக்கு வர்றாரு. அவருடைய ஹோட்டல் பக்கம் வர்றாரு. அப்படி வரும்போது அவருடைய ஹோட்டல் பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது. அதை தாண்டி ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இருக்குங்க, அதாவது இந்த கையேந்தி பவன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் 150 ரூபாய்க்கும் சாப்பாடு வாங்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து அவர் வீட்டுக்கு கொண்டு போவார். அதே மாதிரி 150 ரூபாய்க்கு சாப்பாடை வாங்கிட்டு மறுபடியும் நடந்து வர்றாரு. கிட்டத்தட்ட அந்த கோயில்கிட்ட வர்றாருங்க, அந்த முனீஸ்வரன் கோயில்கிட்ட வர்றாரு. அப்படி வரும்போது அவர் சாப்பிட்டுட்டு போட்டு அந்த இலை இதெல்லாம் அதிலே கிடக்குது. சரி நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு இடத்துல ஒதுக்கி போடுறாருங்க. போட்டுக்கிட்டு சரி பெரியவர் போயிட்டாரோ, இருப்பார்னு எதிர்பார்த்தேன், போயிட்டார, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த டைமில் நடக்கும்போது தாங்க ஸ்ட்ரீட் லைட்லாம் வருது, வெளிச்சமாகுது. அப்படியே நடந்து போயிடுறாருங்க. நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து இந்த பார்சலை கையில் கொடுக்குறாரு. ஆனால் எப்போவுமே பார்சலில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் இருக்கும், 1-2 ஐட்டம் இருக்காது. அதாவது இடியாப்பம், ஆப்பம், தோசை, இட்லி, புரோட்டா, சப்பாத்தி, இப்படி நிறைய ஐட்டம் இருக்குங்க. பிரியாணி கூட இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவ்வளோவுமே புரோட்டாவாக இருக்குது. இது ஏன்டா இன்னைக்கு வெறும் புரோட்டாவாக இருக்குது, அது உங்கள் கடையில் உள்ள மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் கடையில் உள்ளதான் இன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதை வந்து நாங்கள் இது பண்ணோம், அதில் வந்து இதுதான் நிறைய மிச்சம் வந்தது, மற்றதெல்லாம் விற்று போச்சு அப்படின்னு பொய் சொல்கிறாரு. இந்த பொய்யை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு சரி இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆனால் மனைவி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காசை அப்படியே முழுசாக வாங்கிடுவாங்க. வாங்கினா இவங்க வந்து ஒரு பயங்கரமான செலவாளின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா வீட்டில் தேவையில்லாமல் ஏகப்பட்ட ட்ரெஸ் எடுக்கிறது, அந்த காசை வந்து கறிக்கட்டை ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை உள்ள ஒரு பெண் தாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு குழந்தைகள் இல்லை, அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் காசு கேட்கறது கிடையாது, இவங்கள்ட்ட கேட்கறது கிடையாது, அவங்க உழைச்சி அவங்களுக்கு வச்சுக்கிடுவாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா, அதாவது இவருடைய மனைவி கேட்குறாங்க, சம்பள காசுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா வாங்கின சம்பள காசுக்கு தான் இந்த டிஃபனை வாங்கிட்டு வந்துட்டார் நைட்டு நேரத்துக்கு, இப்போ கையில் காசு இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இன்றைக்கி ஓனர் ரொம்ப பிஸியாக இருந்தார், காசெல்லாம் நாளைக்கு வாங்கிடலாம்னு சொல்லி சாப்பாடை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நாளைக்கு நான் வந்து காசை சேர்த்தாப்புல தந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லி அன்றைக்கி அந்த நைட்டு முடியுது, அவங்க வேலையை பார்த்துருக்குறாங்க. ஆனால் எப்பவும் சரி இவங்க மனைவி வந்து இவர்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்களாம். இவரை கண்டாலே பிடிக்காத மாதிரிலாம் பேசுவாங்க, திட்டுவாங்க, அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு அப்படி இல்லைங்க, ரொம்பவே பாசமாட்டு இருந்திருக்கிறாங்க. என்னன்னே தெரியல, ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்க ரொம்ப பாசமாக இருக்கிறத அன்னைக்கு உணர்ந்துருக்கிறாரு. அந்த பாசம் அன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவையும் ஏற்படுத்தி இருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் விடியுது. மறுநாள் விடிஞ்சு இவர் எப்போ மாதிரி அவருடைய ஹோட்டல் வேலைக்காக அவர் கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாரு. அதாவது பாத்ரூம் போயிட்டு கிணத்துல தாங்க குளிக்கணும். கிணத்து பக்கம் குளிக்க போகிறதுக்கு முன்னால் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய ட்ரெஸ்ஸை வந்து அவரே வந்து நீட் பண்ணி போடுவாருங்க, அதை துவைச்சு போடுவார். அப்படி துவைக்கிறதுக்காக பாக்கெட்டுக்கு உள்ள கையை விடுறாருங்க. கையை விடும்போது பாக்கெட்டுக்குள்ள அவருடைய அந்த 150 ரூபாய் இருக்குது. அதாவது அவர் முந்தின நாள் வாங்கின சம்பளம் இருக்குது. இதில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருந்த காசு வந்து ஒரு 100 ரூபா நோட்டு, 5-10 ரூபா தாள் வச்சுருந்துருக்காரு. ஆனால் அது அந்த கடையில் கொடுத்தாரு, அவருக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ அங்கே இருக்கிறது ஒரு 100 ரூபா நோட்டு, ஒரு 50 ரூபா நோட்டு இருக்குதுங்க. இதை எடுத்து பார்க்குறாரு, ஐயோ நம்ம காசு கொடுத்தோமே, எப்படி இந்த காசு வந்துச்சு,
ஒருவேளை இவ எடுக்காம விட்டுட்டாளா, இல்லை நான் கரெக்டாக கொடுத்துருவேனே, பாக்கெட்லேருந்து எப்போ எடுத்து கொடுத்துருவாரு இவரு, அப்போ பாக்கெட்லேருந்து எடுக்கலையா என்ன இது அப்படின்னு சொல்லி மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டே அந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு இந்த 150 ரூபாய் மறுபடியும் பாக்கெட்ல வச்சிடுறாரு. ஏன் வச்சுக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள் வந்து அவர் வந்து இந்த மாதிரி காசு கிடைக்கல அப்படின்னு சொன்னார் இல்லையா, இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா, நைட்டு வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காசை எடுத்துக்கிட்டு அவர் வேலைக்கும் கிளம்பிடுறாருங்க. காலையில் விடிய காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் வேலையை கிளம்பிடுறாரு. அப்படி வேலையை கிளம்பும்போது ஒரு நாள் கூட ஒரு டீ தண்ணி கூட போட்டு கொடுத்தது கிடையாது தன்னுடைய மனைவி. ஆனால் அன்னைக்கு அந்த டீ தண்ணியை போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் டீயை குடிச்சிட்டே போங்க அப்படின்னு சொல்லி டீ போட்டு கொடுக்குறாங்க. டீயை குடிச்சிட்டு இவர் யோசிச்சுட்டே வர்றாரு, என்ன என்னுடைய மனைவிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது, நேற்றுக்கு ரொம்ப தங்க மாதிரி பார்த்துக்கிட்டாலே அப்படிங்கிறது மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு, சரி நம்மளுடைய லைஃப் இப்படியே இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு தாங்க இவர் அந்த முனீஸ்வரன் கோயிலை கிராஸ் பண்ணி போகிறார். அப்படி போகும்போது இவர் எடுத்து போட்ட குப்பைகள்லாம் ஒரு சைடில் ஒதுக்கி போட்டிருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டே தான் போகிறாரு. நேராக போய் அவருடைய அன்றாட வேலையை முடிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 10:45 அவர் அன்னைக்கு வேலை முடிஞ்சிருது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம வீட்டுக்கு போகும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வருவார் இல்லையா, அதே மாதிரி சாப்பாடுகள் எடுக்கிறாரு. எடுத்தவருக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த தாத்தா அங்கே இருந்தா ஒருவேளை சாப்பாடு கேட்டா அவருக்கும் ஒரு பார்சல் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சில சாதனங்கள் சிக்கன் மட்டன்லாம் வச்சு எடுத்து ஒரு பெரிய பார்சலை ரெடி பண்ணிக்கிட்டு வர்றாருங்க. அப்படி அந்த முனீஸ்வரன் கோயில்கிட்ட வர்றாரு. வரும்போது அங்கே யாருமே இல்லை, தாத்தாவும் இல்லை, யாருமே இல்லைங்க. சரி தாத்தா இல்லை, சரி எப்படி இருந்தாலும் தாத்தா இந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கைங்க. அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே ஆலமரம் நிற்கிது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஆலம் விழுதுகள் கிடக்குதுங்க. கீழே எங்கேயும் வச்சா நாய்கள் எடுத்து கடிச்சு பிச்சு போட்டுரும். அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆலம் விழுதுல வந்து அந்த கவரை வந்து கட்டி அப்படியே டைட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய முனீஸ்வரன் சாமியை பார்த்து இவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு. என்ன அப்படின்னா, தாத்தா வந்தாருன்னா இந்த சாப்பாடுங்க இருக்குன்னு நீ காட்டி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு 280 ரூபாய் தன்னுடைய மனைவிகிட்ட கொடுக்குறாரு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, கொண்டு வந்த சாப்பாடுகளை எல்லாரும் சாப்பிட்றாங்க. அன்னைக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டுறாங்க. என்னன்னே தெரியல, சந்தோஷமா பார்த்துக்கிட்டுறாங்க. அப்படியே போகுதுங்க. கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் அவர் வந்து இதே வேலையை ரிப்பீட்டா பண்ணியிருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, நைட்டு நேரத்தில் அந்த முனீஸ்வரன் கோயிலில் போய் இந்த பார்சலை கட்டி விடுறது. ஏன்னா மறுநாள் காலையில் அவர் வரும்போது பார்த்தா அந்த பார்சல் அங்கே இருக்காது. அப்போ யாரோ சாப்பிட்ருக்காங்க, அது அவர் தாத்தா சாப்பிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அவர் மன திருப்தியோட போயிட்டே இருக்கிறாருங்க. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. நம்மளுடைய ராஜ்மோகன் வந்து ரொம்ப ஜுரத்தினால மாட்டிடுறாரு. அன்னைக்கு அவரால் வேலைக்கு போக முடியல. தன்னுடைய மாமனார்கிட்ட இப்படி போய் கடையில் வந்து விஷயத்த சொல்லிடுங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஜுரமா இருக்குது, எனக்கு போக முடியலை இன்னைக்கு, அதனால கண்டிப்பாக கடையில் போய் யாராவது சொல்லி ஆகணும், நீங்கள் யாராவது ஒரு ஆள் போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் காய்ச்சலில் படுத்தனால அங்கேயே படுத்துருக்கிறாரு. இப்போ மனைவி இவர் ரொம்ப அன்போட ரொம்ப பாசத்தோட ரொம்ப கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டுறாங்க. அந்த மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் ஓகே. ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இந்த சீரியல்லாம் பார்க்கறது இவங்க வீட்டில் வழக்கம் தான். அது இவங்க வீட்டில் டிவி இல்லையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் வீட்டில் தான் அந்த டிவி இருக்குது. அதனால தன்னுடைய மனைவி ஒரு 12 மணிக்கு அங்கிருந்து தன்னுடைய மனைவி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு சீரியல் பார்க்கறதுக்காக வேகமா கிளம்பி போயிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நேரத்தில் அவங்க மனைவி போய் ஒரு 5 செகண்ட் கூட இருக்காது. அந்த நேரத்துக்கு இந்த தாத்தா வர்றாருங்க. கிட்டத்தட்ட 3 மாத காலம் நைட்ல இவர் சாப்பாடு வாங்கி கொடுத்த அந்த தாத்தா இப்ப வர்றாரு, வீட்டுக்குள்ள வர்றாரு. வந்தவர் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இவரும் படுத்து கிடந்துட்டு, இப்படி எனக்கு சுகம் இல்லை, காய்ச்சல், அதனால தான் வர முடியலை, சாயங்காலம் என்னால் இன்னைக்கு சாப்பாடு வாங்கி வைக்க முடியுமான்னு தெரியல ஐயா அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் திருநீரை வந்து கையில் வச்சுருந்துருக்கிறாரு. அதை வந்து அப்படியே நெட்டியில் போட்டு விடுறாரு. போட்டு விட்டுட்டு, எனக்கு ஒரு வேலை இருக்குதுப்பா, நான் போகிறேன், நீ பார்த்துக்க உடம்பு அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை ஐயா நீங்கள் நில்லுங்க, காப்பி தண்ணி போட்டு தர சொல்கிறேன், மனைவியை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதாவது அவரால் எந்திக்கவே முடியாது அந்த கண்டிஷனில் படுத்திருந்த அந்த நபர், அதாவது நம்மளுடைய ராஜ்மோகன் டக்குன்னு துள்ளி குதிச்சு எந்திரிச்சு வேகமாக ஓடுறாரு. யாரை? மனைவியை கூப்பிடுறதுக்கு. பக்கத்தில் தானே வீடு. மனைவியை கூப்பிட்டுட்டு வர்றாரு. வாமா, என்னுடைய ஒரு தாத்தா சொன்னேன் இல்லையா, அந்த தாத்தா வந்திருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது காப்பி தண்ணி போட்டு விடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டிட்டு வர்றாரு. வீட்டுக்குள்ளே வரும்போது தாத்தாவை காணலைங்க. ஆக மொத்தம் நம்மளுடைய ராஜ்மோகனுடைய வீட்டுக்கும் அவங்க மாமியார் வீட்டுக்கும் ஒரு கேப்னு சொல்ல போனா ஒரு 30 அடி கேப்பு தாங்க இருக்கும். அந்த கேப்புக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி தாத்தாவை காணலைங்க. இங்கே வந்து பார்க்குறாரு, ஐயோ தாத்தா எங்கே தானே இருந்தார், இங்கே இருந்தார், அங்கே இருந்தாருன்னு சொல்லி தேடி தேடி பார்க்குறாங்க. தாத்தாவை காணலை. அவங்க மனைவியார, உங்களுக்கு காப்பி தண்ணி வேணுமா, உங்களுக்கு போட்டு தர்றேன், அது ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் கையை வைக்கிறாங்க. கையை வச்சா இவங்க உடம்பு, அவருடைய உடம்பு வந்து ஜில்லுன்னு இருக்குங்க. அதாவது காய்ச்சல் இருந்த ஒரு அடையாளம் கூட இல்லை. எனக்கு அவங்களுக்கு காய்ச்சல் நல்லா ஹெவியாக அடிச்சுட்டு இருந்து ஹாஸ்பிட்டல் போகலான்லாம் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் இவ்வளவு கூலாக இருக்குது உங்கள் உடம்பு, உங்களோட உடல் வந்து ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் மேலாம் கை வச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவருடைய காய்ச்சல் எங்கே போச்சுன்னே தெரியலைங்க.
அப்போ அவருக்கு அந்த டைம்ல கூட வந்தவர் பெரியவரை காணல அப்படின்னு சொல்லி தான் தேடிட்டே இருக்கிறாரு. இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. அதன் பிறகு சாயந்தரம் நேரம் ஆகுதுங்க. ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 6 மணியெல்லாம் ஆகுது. அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, தாத்தாவுக்கு எப்படியா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், தாத்தாவுக்கு சாப்பாடு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாருங்க. சரிம்மா, நான் வந்து கை காலை கழுவிட்டு ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாயந்தரம் 6 மணிக்கு நடந்து அந்த ஹோட்டலுக்கும் போயிடுறாருங்க. அங்கே போனவர் வந்து ஓனர்கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறேன் ஐயா, நீங்கள் சம்பளம் எதுவும் தர வேண்டாம், நைட்டு சாப்பாடு மட்டும் தந்தா போதும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரும் சொல்கிறாரு. இவரும் வேகமாக அவர் அந்த வேலையை செய்கிறாரு. கிட்டத்தட்ட 11:30 மணி ஆகுதுங்க. இவர் சாப்பாடு பார்சல் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வர்றாரு. அதே மாதிரி தாத்தாவுக்கு அந்த பார்சல் சாப்பாடை கொண்டு வைக்கிறாருங்க. பார்சலை வச்சுக்கிட்டு, அதாவது இந்த ஆலம்பிடத்தில் கட்டி விடுறாரு. கட்டி விட்டுட்டு இவருடைய பார்சல் சாப்பாடை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. என்னப்பா என்ன எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், நான் இந்த மாதிரி வேலை தான் செய்தேன், சரி நைட்டு சாப்பாட்டுக்கு ஆச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஓனர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, 50 ரூபா தர்றேன் வச்சுக்கன்னு சொன்னப்போ இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கிறாரு. அதே மாதிரி வந்துட்டாரு. வந்து எல்லாம் முடிஞ்சிருது. அப்போ இவர் யோசிக்கிறாரு, தாத்தா சாப்பாடை எடுத்திருப்பாரா, எடுத்திருக்க மாட்டாரா, யார்கிட்ட சாப்பாடை எடுத்து சாப்பிடுவாங்கன்னு தெரியலையே, தாத்தாட்டையும் கேட்க விட்டுட்டோமே. அதாவது அவர் வந்த டைம்ல இவர் கேட்கவே இல்லை, நீங்கள் நைட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு. அவர்கிட்ட இவர் சொன்ன விஷயம் வந்து அவருக்கு ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் சாப்பாடு வந்து இன்னைக்கு வாங்கி தர முடியாது போல இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது ஞாபகம் இருக்குது. அப்போ தாத்தா சாப்பிட்றாரு, நம்ம வாங்கி கொடுத்தது சரிதான் அப்படின்னு மனதளவில் மனதை தேர்த்திக்கிடுறாருங்க. அன்னைக்கு அவருக்கு உடம்பு கரெக்டாகிடுது. அதன் பிறகு மறுநாளும் இதே மாதிரி அவர் சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு நைட்டு ஒரு 11:30-12 மணி ஆயிருதுங்க. அன்னைக்கு கொஞ்சம் ஹெவியான வேலையாக இருந்திருக்குது. அந்த டைமுக்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு வர்றாருங்க. அப்படி கட்டிக்கிட்டு வரும்போது அன்னைக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. அன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கையில் சுத்தமாக காசு கிடையாது. ஏன்னா அந்த ஓனர் அன்னைக்கு காசு கொடுக்கல, ஏன்னா ஓனர் அன்னைக்கு இல்லை, அதனால மறுநாள் தான் காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் ஏற்படுதுங்க. இவரும் டைம் ஓவர் ஆயிடுச்சு, கடையெல்லாம் லாக் பண்ணிட்டு தாங்க வர வேண்டிய ஒரு கண்டிஷன் ஏற்பட்டதுனால தன்னுடைய அந்த பார்சல் சாப்பாடுகளை எடுத்துக்கிட்டு இவர் கரெக்டாக அந்த முனீஸ்வரன் கோயில்கிட்ட வர்றாருங்க. அப்படி வரும்போது அந்த படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த ஏறி போகக்கூடிய படிக்கட்டு, அந்த படிக்கட்டில் அந்த தாத்தா உட்காந்துருக்கிறாரு. அப்படி கம்பீரமாக இருக்கிறாருங்க. அவரை பார்த்தோன்னே, ஏன் தாத்தா இன்னைக்கு இங்கே வந்து செட்டில் ஆகிட்ட போல இருக்குது, வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இல்லைப்பா, உன்னை பார்த்துட்டு போகலாம் தான் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஏன் தாத்தா அப்படின்னு, நீ தான் சாப்பாடு தரலையடா அப்படின்னு சொன்னோன்னா, இன்னும் இருக்குது தாத்தா நீங்கள் சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பார்சலை வந்து ஒரு சைடில் ஒதுக்கி வச்சுட்டு அவருக்கான பார்சலை கையில் கொடுக்குறாருங்க. கொடுத்துக்கிட்டு, சரி நான் தண்ணி எடுத்துகிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வேகமாக இவர் எங்கே போகிறாரு, பின்னால் தண்ணி, அந்த பானையில் தண்ணி இருக்கும் தெரியும் இல்லையா, அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறாருங்க. ரிட்டன் வந்து பார்க்கும்போது இங்கே சாப்பாடு பார்சல் எதுவுமே இல்லைங்க. அப்படியே அரண்டுறாரு. ஐயோ, சாப்பாடு பார்சல் எங்கே போச்சு, தாத்தா எங்கே போனார், இப்போ தாத்தாவையும் காணும், சாப்பாட்டு பார்சலையும் காணும். ஐயோ, திருட்டு தாத்தாவாக இருப்பார் போல இருக்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டார் போல இருக்க அப்படின்னு சொல்லி மனசளவில் அந்த இடத்துல ரொம்பவே வருத்தப்படுறாருங்க. இப்போ அவர் கையில் காசு இல்லை, போய் சாதனம் வாங்குறதுக்கு கடையும் இருக்காது. ஏன்னா 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நள்ளிரவு நேரத்தில் இந்த கடைகள்லாம் வந்து திறக்க வாய்ப்பில்லை. அந்த ஒரு சின்ன கடை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க 2 கடை தான் அந்த ஏரியாவிலே. இது ஒரு பெரிய கடை, அதன் பிறகு அந்த சின்ன கடை. அந்த சின்ன கடையில் போய் கடமாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த கடையிலேயும் சாதனங்கள்லாம் தீர்ந்து போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் அனுப்பிடுறாங்க. என்ன பண்ணான்னு தெரியல. ஏன்னா வீட்டுக்கு சாப்பாடோட தான் போவார், அதுக்கு வேண்டிய வெயிட் பண்ணி இருப்பாங்களா. ஏன்னா அந்த கடையில் உள்ள சாப்பாடுகள் நிறைய இருக்கும் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணியிருந்து சாப்பிட்றதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய கறி அது இதெல்லாம் மிச்சம் வரும். அது கறி அப்படின்னு சொல்ல போனால் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பீஃப் குழம்பு அப்படின்னு சொல்லி நிறைய எல்லாம் மிச்சம் வரும். அதையெல்லாம் கொண்டு வருவார் இல்லையா. அப்படியே மனதளவு நொந்து போயிடுறாரு. ஐயோ, அந்த தாத்தா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கோயில் பக்கம் வரும்போது தாத்தா உட்காந்துருக்கிறாருங்க. தாத்தாவை பார்க்குறாரு. என்ன தாத்தா பண்ணி தொலைச்சிங்க, சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு. அப்போ அவருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நீ வீட்டுக்கு போ, உனக்கு வீட்டில் இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க, அங்கே எல்லாம் சாப்பிடாம நான் சாப்பாடு கொண்டு போவேன்னு சொல்லி பசியோடு காத்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன, எனக்கு போகிறதுக்கே மனசு இல்லை, நீ வீட்டுக்கு போடா, உனக்கு அங்கே எல்லாம் ரெடியாக இருக்குடா, போடா அப்படின்னு சொல்லி அவர் வற்புறுத்தி தாங்க அங்கேருந்து நம்மளுடைய ராஜ்மோகனை அந்த தாத்தா அனுப்பி வைக்கிறார். இவரும் மெல்ல தான் நடக்கிறாரு. ஏன்னா அவங்க தூங்கிடட்டும், ஆளை காணலன்னு சொல்லி நாளைக்கானு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லி மெல்லவே நடந்துட்டு இருக்கிறாருங்க. வீட்டுடைய பக்கத்துக்கு வந்துடுறாரு. அங்கே வரும்போது அவங்களுடைய குடும்பங்கள்லாம் வெளியே உட்காந்துருக்குதுங்க. என்னடா இது, யாராவது இறந்துட்டாங்களா, இல்லை யாருக்கும் எதுவும் நடந்துருச்சா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க மெதுவாக வர்றாரு. அப்படி வரும்போது இவங்களுடைய சித்தப்பா, மாமா, இவங்கன்னு சொல்லி ஒரு பெரிய படையை அங்கே உட்கார்ந்துருக்குது. என்ன நடக்குதுன்னு இவருக்கு புரியவே இல்லை. அப்போ அந்த மனைவியுடைய முகத்தை பார்க்குறாரு.
அவங்க வந்து ரொம்ப அந்த வெக்கப்பட்டு நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு விரல கீழே சுரண்டிக்கிட்டே நிற்கிறாங்க. இவரை பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே சரட்டுன்னு உள்ளே போயிடுறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய இவருடைய மைத்துனர் ஓடி வந்து வாங்க மாமா அப்படின்னு சொல்லி இவரோட கையை கொடுத்து அப்படி கூப்பிட்டுட்டு கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அவர் கையை கொடுக்குறாருங்க. அப்படியே உடம்பெல்லாம் செலுத்துருது இவருக்கு. ஆனால் இவருக்கு என்ன அப்படின்னா சாப்பாடு கொண்டு வரலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அங்கே வந்திருக்கக்கூடிய உறவுக்காரங்க எல்லாரும் வந்தாங்க இல்லையா, அவங்க வந்தவொடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்குள்ள பார்ட்டி, அதாவது இன்னைக்குள்ள சாப்பாடெல்லாம் எங்கே செலவு அப்படிங்கிறது மாதிரி கடைகள்ல இருந்து நிறைய ஐட்டங்களை வாங்கி வீட்டில் குமிச்சு வச்சுருக்காங்க. இந்த பிரியாணி, புரோட்டா, இறைச்சி, அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக குமிச்சு வச்சுருக்கிறாங்க. இவருக்காக எல்லாரும் வெயிட்டிங். இவர் வந்து இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க குடும்பம் ஒரு 30-35 பேர், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல முத்தத்தில் உட்காந்து சாப்பிடவும் செய்கிறாங்க. இவரை கட்டி தழுவுறாங்க. அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே என் பிள்ளைக்கு ஒரு கருவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்டி தழுவுறாங்க. ஏன்னா இவர் வேலைக்கு போனார் அப்படின்னு சொன்னால் காலையில் 5-5:30 போயிட்டார் அப்படின்னா 11 மணிக்கு தானே வீட்டுக்கு வருவார். இங்கே இடைப்பட்ட நேரத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவுமே அவருக்கு தெரியறது கிடையாது. ஏன் அப்படின்னா மொபைல் பெரிய அளவில் வளராத ஒரு காலகட்டம். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரியல. வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மகிழ்ச்சியான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓ தாத்தா இப்படி சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாத்தாவா இப்பந்தான் யோசிக்கிறாருங்க. இந்த தாத்தா யார், எதுக்கு நம்மளை இப்படி இது பண்ணாரு, வந்த சாப்பாடெல்லாம் வாங்கி பறிச்சுட்டு இந்த மாதிரி போடா வீட்டில் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒருவேளை இங்கே வந்து பார்த்துருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க நம்மளுடைய ராஜ்மோகனுக்கு வருது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒருவேளை தாத்தா தான் இதை பார்த்துட்டு வந்தால் நம்மளை இந்த மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படியே சொல்கிறாருங்க. சொன்ன பிறகு நீங்களும் அன்னைக்கு மத்தியானம் வந்தார் அப்படின்னு சொன்னீங்க, இங்கே நாங்கள் யாருமே பார்க்க முடியல, அவர் எப்படி போனாருன்னு கூட தெரியல, நீங்கள் சொல்கிறது மாதிரியான ஒரு தாத்தா இங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது மாதிரி அவன் மனைவின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டத்துக்குள்ளே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா இந்த மாதிரிலாம் டெய்லி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இன்றைக்கி நான் போனதே அவருக்காக தான், மேலே சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கு. ஆனால் மொத்த சாப்பாட்டை அவர் சாப்பிட்டாரு, என் கையில் வேற காசு இல்லை, எல்லா விஷயத்தையுமே அவர் கொட்டி தீர்க்கிறாருங்க அந்த இடத்துல. அப்பந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய இவருடைய மாமனாருடைய உடம்புல அவங்களுடைய குலதெய்வமான முனீஸ்வரன் சாமி வந்து ஆடுதுங்க. பயங்கரமாக ஆடுது. கட கட கடன்ட்டு ஆடிட்டு டேய் நீ என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த இடத்துல இவருக்கு ஒன்றும் புரியலை. நீ யாருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. இவர் இல்லை அந்த தாத்தாக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன், வேற யாருக்கு நான் வாங்கி கொடுக்குறதுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே சொல்கிறாருங்க. அது யாரு தெரியுமாடா, என்னுடைய அண்ணன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனீஸ்வரன் சாமி சொல்கிறாங்க. அது வந்து இவங்களுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வம் சொல்லுது இந்த மாதிரி அது என்னுடைய அண்ணன் தான், அவன் எல்லையில பாதுகாப்புல இருக்கான் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ அவங்க உடம்பெல்லாம் அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய உடம்பெல்லாம் அப்படி புல் அரிச்சு அப்படி செலுத்துறதுங்க. என்ன அப்படின்னா முனீஸ்வரன் கூட நீ இவ்வளவு நாள் பழக்க வழக்கம் வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய மனசெல்லாம் புல் அரிக்குதுங்க. அப்போ முனீஸ்வரனுடைய பழக்கம் வந்த பிறகுதாங்க இந்த பொண்ணு கர்ப்பமாயிருக்கிறா அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருதுங்க. ஏன்னா இவர் நடந்த விஷயங்கள் மொத்தத்தையும் அப்படியே சொல்லிடுறாருங்க. என்ன நடந்துச்சு, ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சோ அந்த தாத்தாவை எப்போ பார்த்தனோ அப்படிங்கிற விஷயத்துல இருந்து கடைசியா இப்போ வரைக்கும் அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே அந்த கூட்டத்தில் சொல்லும்போது அது மட்டும் இல்லாமல் மாமனார் உடம்புல அவங்களுடைய குலதெய்வமான முனீஸ்வரன் வேற வந்து ஆடி அவன் தாண்டா என்னுடைய அண்ணன், அவன் தாண்டா எல்லையில இருக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி அந்த இடத்துல இந்த விஷயத்த வந்து ஓப்பன் பண்ணுதுங்க. இவங்க அரண்டுறாங்க. டேய் நீ டெய்லி முனீஸ்வரனுக்காயா நீ சாப்பாடு வாங்கி கொடுத்த, நீ எவ்வளவு பெரிய கொடுப்பனை உள்ளவன், உன்னால நாங்கள் இப்படி மலடையும் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய காலிலே விழுந்திருக்கிறாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த சாமி ஆடிட்டு இருக்கக்கூடிய அவங்க மாமனார் வந்து சொல்றாரு அது என்னுடைய அண்ணன் தான், ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறான், அவன் காப்பாற்றி விட்டுட்டான், இனிமேல் உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குடும்ப தெய்வம் மலையேறிடுங்க. அங்கே மாமனாருக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவர் ரெண்டாவது எழும்பி, அதாவது அந்த முனீஸ்வரனுடைய அருள் போன பிறகு எழும்பி கேட்டிருக்காரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா இந்த சித்தப்பா பெரியப்பா மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாரிசு வழியில் வரக்கூடிய தெய்வங்கள்னா அந்த முனீஸ்வரனும் இந்த முனீஸ்வரன் உங்கள் உடம்புல வந்து ஆடின முனீஸ்வரனும் ரெண்டு பேருமே வேற யாரும் கிடையாது, ஒரே ஆள் தான். ஆனால் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து எல்லையில ஒரு பக்கம் இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து ஊருக்கு உள்ளாடி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இந்த இடத்துல அவர் தெளிவுபடுத்துறாருங்க. இதெல்லாம் கேட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே புல்லரிச்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நம்மளுடைய ராஜ்மோகன் அங்க நிக்கவே இல்லைங்க, வேகமா ஓடுறாரு.
எங்கன்னா அந்த எல்லையில் இருக்கக்கூடிய முனீஸ்வரனை நோக்கி தாங்க. பின்னாலே அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் எல்லாருமே ஓடுங்க, எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு அவரை பார்த்தே ஆகணும், தாத்தாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமாக வந்து அந்த முனீஸ்வரன் கோயில் முன்னாடி வந்து நின்றுருக்கிறாருங்க. அப்படி இவர் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா ரொம்ப வேகமாக ஓடி இருக்கிறார், அவருக்கு கூட யாராலையும் ஓட முடியலையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வேகமாக வரும்போது தாத்தா அங்கே நிற்கிறாருங்க. எப்படி நிற்கிறார் அப்படின்னா, அந்த கல் சிலை வச்சிருக்கிறாங்க இல்லையா, அவருடைய அருவாளோட அப்படி வச்சிருக்கிறாங்க, அந்த சிலைக்கு முன்னாடி அப்படியே நின்றுருக்கிறாரு. இவரை பார்த்து ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு அந்த உருவம் அப்படியே அந்த சிலைக்குள்ளாடி அப்படி காணாமல் போயிருங்க. தாத்தான்னு சொல்லி காலில் போய் விழுந்து அழுதுருக்கிறாருங்க. ரொம்ப நேரம், இவ்வளவு நாள் நான் உனக்கு சாப்பாடு வாங்கி இன்னும் நான் டெய்லி உனக்கு சாப்பாடு வாங்கி தருவேன் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல கமறி இருக்கிறாருங்க. அதன் பிறகு இவங்க உறவுக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த பிறகு இவரை தூக்கி எடுத்து, ஒன்றும் இல்லைப்பா உனக்கு தெய்வம் அருள் தந்திருக்குல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விட்டுடுறாங்க. அதன் பிறகு இவர் டெய்லி அந்த இடத்துக்கு சாப்பாடோட போவாருங்க. அப்படி ஒரு நாள் இவர் போகும்போது அதை கட்டி விட்டு போவார். மறுநாள் பார்த்தா சாப்பாடு அங்கேயே இருக்கும். அந்த சாப்பாடு அந்த சாமி ஏற்றுக்கிடலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருதுங்க. ஆனால் இவருக்கு அது ஒரு மனசுக்குள்ள ஒரு வலி ஆயிடுது. என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் அவர் யாருன்னு தெரியாமல் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், ஏற்றுக்கிட்டாரு, இப்போ யாருன்னு தெரிஞ்ச பிறகு அவர் அந்த சாப்பாடை ஏற்றுக்கல அப்படிங்கிற ஒரு மன வலி வந்துடுதுங்க அவருக்கு. அப்போ தான் அந்த கோவிலுடைய திருவிழாவும் எடுக்கப்படுது. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கோவிலுக்கு திருவிழா எடுக்கும்போது இந்த எல்லையில் இருக்கக்கூடிய இந்த முனீஸ்வரனுக்கும் இவங்க வந்து திருவிழா எடுப்பாங்க. அதே மாதிரி திருவிழா அன்னைக்கு தாங்க அந்த எல்லை கோவில் தெய்வத்துக்கு ஆடக்கூடியவர் யார் அப்படின்னா, இவங்க மாமனாருடைய அண்ணன், அதாவது இவனோட மனைவியுடைய பெரியப்பா, அவரு ஆடுறாருங்க. அங்கே ஆடிக்கிட்டு முதல்ல வந்து பேசினது ராஜமோகன் தாங்க. என்ன அப்படின்னா, நீ எனக்கு மனசார சாப்பாடு போட்டிருக்கப்பா, எனக்கு போதும், நீ இனிமேல் அங்கே சாப்பாடெல்லாம் வாங்கி கட்டி தொங்க விட வேண்டாம், எனக்கு உள்ளது எனக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் இனிமேல் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறது மாதிரி ராஜமோகனுக்கு அந்த அருளாசியை அந்த திருவிழா அன்னைக்கு முதலாக வழங்கியிருக்குங்க. அதன் பிறகு ராஜமோகன் வந்து வருஷம் நடக்கக்கூடிய குடைக்கு அவர் தேவையான அந்த சாப்பாடு விஷயங்கள் வந்து முக்கியமாக அவரே எடுத்து செய்வாராம். அதாவது ஊருக்குள்ளேயும் சரி வெளியும் சரி அந்த மாதிரி அந்த குடை, அதாவது திருவிழா இருக்கும் இல்லையா, அந்த திருவிழா டைமில் செய்ய வேண்டிய சாப்பாடு காரியங்கள், அன்னதானம், இது எல்லாமே அவருடைய செலவில் தான் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 6 ஹோட்டலுக்கு அவர் வந்து முதலாளியாக இருக்கிறாரு. அவரை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த முனீஸ்வரன் அவரை வந்து பெரிய ஆளாக்கி வச்சிருக்கிறதா இருக்கலாம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தார் ராஜ்மோகன். அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிட்டேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வரக்கூடிய நண்பர்கள், அது இல்லாமல் நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.